to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் ஏசாயா 40 அதிகாரம் 31 வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் என்ற வாக்குதத்த வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். இந்த வாக்குதத்தம் கூறுகிறவன் நீங்கள் கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து இயேசுவின் நாமத்தில் எழும்புவீர்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு 2 ஆசீர்வாதங்கள் உண்டு. முதலாவது, அவர்கள் புது பலன் அடைவார்கள். 2வது, செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். காத்திருத்தல் என்ற பதத்திற்கு கிரேக்க வேதாகமத்தில் காவா என்ற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. காவா என்பதற்கு ஒன்றோடொன்று பிணைக்கப்பட்டிருத்தல் என்பது அர்த்தமாகும். சாதாரணமாக ஒரு மரத்தின் அருகே ஒரு முல்லை கொடியை நட்டோமானால் அது வளர்ந்து அதன் கொடிகள் மரத்தை இறுக பிடித்துவிடும், மரத்தோடு ஒன்றி பின்னி பிணைந்துவிடும். அதுபோல கர்த்தருடைய பாதத்தில் நாம் காத்திருக்கும் போது கர்த்தரோடு நம் ஆவியும் ஆத்துமாவும் இணைந்து விடுவதால் தேவ பலன் நமக்குள்ளே இறங்கி வரும். நாம் பலத்தின் மேல் பலன் அடைவோம். சிம்சோன் பாவத்தினால் தன்னுடைய பலனை இழந்தார். அவரைப் போல ஒரு பராக்கிரமசாலி இஸ்ரவேல் சரித்திரத்தில் எழும்பினதில்லை. தாயின் வயிற்றிலே கர்த்தருக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்டு பிரதிஷ்டை செய்யப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தார். அவருடைய பலனை குறித்து மகா பலம் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பெலிஸ்தியர் அனைவரும் பயத்துடன் அவனுடைய மகா பலம் எதினால் உண்டாயிருக்கிறது என்று கண்டுபிடிக்க முயன்றார்கள். ஆனால் அவர் பாவம் செய்து கொண்டே இருந்தபோது ஒரு நாள் கர்த்தருடைய ஆவியானவர் அவரை விட்டு விலகினார். சிம்சோனின் பலம் எடுபட்டு போயிற்று. பெலிஸ்தியர்கள் வந்து சிம்சோனை விலங்கிட்டு கண்களை குருடாக்கி மாவரைக்க செய்தார்கள். அந்த நாட்கள் சிம்சோனுக்கு கர்த்தருடைய பாதத்தில் காத்திருக்கும் கிருபையின் நாட்களாக அமைந்தன. கொஞ்சம் கொஞ்சமாக முடி வளர ஆரம்பித்தது. இதனால் அவர் இழந்த பலனை பெற்றுக்கொண்டு பெலிஸ்தியரை அழைத்தார். சில வருடங்களுக்கு முன்பு வெளி தேசத்தில் வல்லமையாக ஊழியம் செய்து கொண்டிருந்த ஒரு ஊழியக்காரரை ஒரு பெண் தன் ஆசை இச்சை வலையில் வீழ்த்தினாள். அவருடைய உள்ளமோ அவரது பாவத்தின் நிமித்தம் வாதித்து நிம்மதியை இழக்கச் செய்தது. கடைசியாக அவர் ஒரு சிறிய வீட்டில் தங்கி இரவும் பகலும் 40 நாட்கள் கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து அழுதார். கர்த்தர் அவரது பாவங்களை மன்னித்து மீண்டும் வல்லமையாக பயன்படுத்தினார். ஒரு மரத்தில் கொஞ்ச தூரம் ஏறி விழுந்தால் கொஞ்சமாக அடிபடும். ஆனால் உயரமான கிளைக்கு ஏறி விழுந்தால் காயங்கள் கொடிதா இருக்கும். பல வேளைகளில் கை கால்கள் முறிந்துவிடக்கூடும். பரம வைத்தியரான இயேசு உங்களுடைய ஆத்துமாவை குணமாக்கும்படி அவருடைய பாதத்திலே காத்திருங்கள். கர்த்தர் நிச்சயமாய் இரக்கம் பாராட்டுவார். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் அவரோடு பின்னி பிணைந்திருப்பதினால் அவர்களுக்கு தம்முடைய பலத்தை கொடுக்கிறார். அவர்கள் ஒரு நாளும் இளைப்படையார்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்கும்
உன்னத பலன் தேவை. சத்துருவினுடைய கிரியைகளையும் வல்லமைகளையும் அழிக்க பரிசுத்த ஆவியின் பலன் தேவை. பிசாசு கொண்டு வரும் அனைத்து பிரச்சனைகள் மற்றும் போராட்டங்கள் மீது வெற்றி கொண்டு ஜெயம் கொண்ட பரிசுத்தவான்களாய் விளங்க பலன் அவசியம். இருவர் குத்து சண்டையிடுகிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம். பலன் உள்ளவனால் தான் தைரியமாய் எதிரியை அடித்து வீழ்த்த முடியும். பலனில்லாமல் ஏனோதானோ என்று வந்து நிற்பவன் பயங்கரமான தோல்வியைத்தான் தழுவ வேண்டியதா இருக்கும். அப்படியானால் அந்தகார வல்லமைகளோடு போராடுகிற நமக்கு எவ்வளவு ஆவிக்குரிய பலன் தேவை. அப்பொழுதுதான் மந்திரவாதிகளை கூட எதிர்த்து நிற்க முடியும். பில்லி சூனியங்களை முறித்து ஜனங்களை விடுதலையாக்க முடியும். புது பலனை குறித்து வேதம் கழுகை போல புது பலன் அடைவீர்கள் என்று கழுகுக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறது. கழுகு வயது முதிரும்போது தனியாக ஒரு பாறை இடுக்கிலே அமர்ந்து தன்னுடைய பழைய இறகுகளை எல்லாம் முதிர்த்துவிட்டு பொறுமையுடன் காத்திருக்கும். சில மாதங்கள் ஒன்றும் சாப்பிடாமல் முழு மொட்டையாய் அமர்ந்திருக்கும். அதன் சரீரத்தின் கொழுப்பெல்லாம் கரைந்த பின்பு அழகான இறகுகள் முளைத்து புதிய வாலிப பலனோடு பறந்து செல்லும். அதைத்தான் சங்கீதக்காரர் கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது என்று எழுதுகிறார். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தேவ சமூகத்தில் தனியாக காத்திருக்கக்கூடிய உபவாச நாட்கள் தேவை. எஸ்தர் இரவும் பகலும் 3 நாட்கள் உபவாசித்து ஊக்கமாய் ஜெபித்தாள். அந்த 3 நாள் ஜெபம் தேசத்திற்கு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது. எலியாவும் மோசேயும் 40 நாட்கள் தேவ சமூகத்தில் காத்திருந்தார்கள். இயேசு கிறிஸ்து வனாந்தரத்திற்கு சென்று 40 நாட்கள் இரவும் பகலும் புசியாமல் தேவ சமூகத்தில் காத்திருந்து பரலோக வல்லமையை அளவில்லாமல் பெற்றுக்கொண்டார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அப்படியானால் தேவ சமூகத்தில் காத்திருக்கிறவர்கள் எதிர்ப்புகளை குறித்தோ போராட்டங்களை குறித்தோ கவலைப்படாமல் கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிப்பார்கள். எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள் என்று கர்த்தர் அழைக்கிறார். பிரியமானவர்களே, உங்களுக்கு புது பலன் அவசியம். ஆவியிலும் ஆத்துமாவிலும் தெய்வீக பலன் அவசியம். உன்னதத்திலிருந்து வருகிற பரிசுத்த ஆவியாகிய பலன் அவசியம். ஆகவே தேவ சமூகத்தில் காத்திருந்து பலத்தின் மேல் பலன் அடையுங்கள். பிரியமானவர்களே, வாழ்க்கையில் தோற்று போனது போல் உணர்கிறீர்களா? நம்பிக்கையற்ற நிலையில் இருக்கிறீர்களா? உங்களை தூக்கி எடுக்கவும் இக்கட்டான நேரங்களில் உதவி செய்யவும் தேவன் இருக்கிறார் என்பதை மறந்து போகாதிருங்கள். அவரை நம்புங்கள். உங்கள் வாழ்க்கையில் அவர் அற்புதங்களை செய்யட்டும். கர்த்தரின் தலையை உயர்த்துகிறவர் என்று வேதம் கூறுகிறது. அவர் உங்களை கனப்படுத்தி புழுதியிலிருந்து உயர்த்தி பிரபுக்களோடு நீங்கள் நடக்கும்படி செய்வார். அவர் உங்கள் துக்கத்திற்கு பதிலாக ஆசீர்வாதத்தை தந்து உங்கள் வாழ்வில் மறுபடியும் சந்தோஷத்தை அளிப்பார். கர்த்தருக்காக காத்திருங்கள். அவர் எப்போதும் உங்களோடு இருக்கிறார். அவர் உங்களிடம் வருவார். உங்கள் வாழ்க்கையை கட்டி எழுப்புவார். உங்களை உயரே பறக்கும்படி செய்வார். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, நான் உமக்காக காத்திருக்கிறேன். எனக்கென்று நீர் வைத்திருக்கும் ஆசீர்வாதத்திற்காக நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய வாக்குத்தத்தங்களை நம்பி பொறுமையுடன் ஒருபோதும் சந்தேகப்படாமல் இருக்க எனக்கு கிருபையை தாரும். என்னை உம்முடைய பரிசுத்த ஆவியினால் நிரப்பி உமக்குள் தைரியம் கொண்டு துணிவுடன் செயல்படுவதற்கு உதவும். நீர் அற்புதத்தை
சித்தத்தை செய்யும்படி நான் காத்திருக்கும் போது நற்கிரியைகளை செய்யவும் உம்முடைய நாமத்திற்கு கனத்தையும் மற்றவர்களுக்கு நன்மையையும் கொண்டு வரும்படி கனி கொடுப்பதற்கு உதவும். நீர் என்னிடமாய் வந்து எனக்கு புது பலனை தந்து உயர்ந்த இடங்களில் நடக்க பண்ணுவீர் என்று விசுவாசித்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.